கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஜனவரி மாதம் 2ஆம் தேதியில் உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சி. நேற்றைய தினத்தில் ஆதியாகமம் முதல் 3 அதிகாரங்களில் நாம் ஒரு சில முக்கியமான காரியங்களை நம்ம தியானித்தோம். அந்த அதிகாரங்களை நீங்களும் கூட தனிப்பட்ட முறையில் படித்து தியானிச்சிருப்பீங்க என்று நான் நம்புகிறேன். நேற்றுக்கு நம்ம பார்த்த அந்த அதிகாரங்களை சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இன்றைய தினத்தில் உள்ள பகுதிக்கு கடந்து செல்லலாம். நேற்றுக்கு நாம் எப்படி தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், மனுஷனை சிருஷ்டித்தார், ஏதேன் தோட்டத்தில் வைத்தார், நல்ல சுதந்திரத்தை கொடுத்திருந்தார். ஆனால் மனுஷன் தேவனுக்கு கீழ்ப்படியாததுனால தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். பின்பு அந்த அழகான தோட்டத்தை விட்டு தேவன் மனுஷனை துரத்தி விட்டார் என்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது மனுஷனை அவர் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்ட பின்பு இந்த இடத்துல தான் திரும்பவுமாக மனுஷனோ தேவனோ உறவாடுறத நம்ம பார்க்குறோம். இப்போது ஆதாம் ஏவாளுக்கு தேவன் பிள்ளைகளை கொடுக்கிறார். 2 பிள்ளைகள், காயின், ஆபேல். 2 பேரும் வேறு வேறு வேலைகளை செய்கிறாங்க. ஒரு நாள் அவங்க 2 பேருமே ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர்றாங்க. அப்போ காயின் அவனுடைய நிலத்திலிருந்து கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். 3ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளில் சிலவற்றை கொண்டு வந்தான். இப்போ 2 பேருமே காணிக்கைகளை கொண்டு வர்றாங்க. இப்போ காணிக்கைகளை கொண்டு வரணும் அப்படின்னு எங்கே அவங்க படித்தாங்க? அவங்களுக்கு அந்த நாட்களில் வேதம் இருந்துச்சா? இல்லை. ஆனாலும் தேவ வெளிப்பாடு, தேவன் யார், தேவன் எதை விரும்புகிறார் என்ற காரியங்கள், அதனுடைய பொதுவான வெளிப்பாடுகள் இருக்கதான் செய்தது. அப்போது 2 பேரும் காணிக்கைகளை கொண்டு வர்றாங்க. தேவன் ஆபேலையும் அவன் காணிக்கையையும் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் என்ன பண்ணலை? அங்கீகரிக்கலை. உன்னை காயினுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. தொடர்ந்து படிக்கும்போது ஆபேலை தனியாக கூப்பிட்டு ஆபேலை கொலை செய்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே என்ன நடக்குது? 3ஆம் அதிகாரத்தில் பாவம் உலகத்துக்குள்ளாக வருகிறது. அது ஒரு சின்ன வடிவில் தான் வருது. அந்த ஒரு பழத்தை அவங்க சாப்பிட்றாங்க. ஆனால் அடுத்த அதிகாரத்திலேயே அந்த பாவம் அப்படியே பெருகிறத நம்ம பார்க்குறோம். அந்த சின்ன பழத்தை சாப்பிட்றதுல ஆரம்பிக்கிறது, என்னதாகுது? ஒரு கொலையாக மாறுகிறது. அப்படியே நம்ம தொடர்ந்து படிச்சுட்டே வருகிறோம். சின்ன சின்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாசிங்க. 23ஆம் வசனத்தில் திரும்பவுமாக இன்னொரு கொலை அங்கே நடக்குது. திரும்பவுமாக இன்னொரு கொலை. அப்போது பாவம் இன்னும் அதிகமாக பெருகுகிறது. இவ்வாறாக இந்த 4ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். 5ஆம் அதிகாரத்துக்குள்ளால போகும்போது ஆதாமுடைய வம்ச வரலாறை பற்றி நம்ம பார்க்குறோம். 5ஆம் அதிகாரத்தில் 32 வசனங்கள் இருக்குது. 32 வசனங்களும் எப்படி ஆதாமுடைய வம்சம் இருந்துச்சு, ஆதாமுக்கு பின்ன அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய பிள்ளைங்க, அவனுடைய பிள்ளைங்க என்று சொல்லி ஆதாமனுடைய தலைமுறைகளை அங்கு தேவன் நமக்கு காண்பித்திருக்கிறார். பின்னால் ஒரு நாளில் கர்த்தருக்கு சித்தமான நம்ம இந்த வம்ச வரலாறுகளை நம்ம ஏன் படிக்கணும், அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நம்ம இன்னொரு நாள் நம்ம படிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, அதை நீங்கள் சும்மா ஒருக்கா வாசிங்க. உங்களுக்கு நிறைய காரியங்கள் புரியலைன்னா கூட ஒருக்கா நீங்கள் வாசிக்கிறது மிகவும் அது பிரயோஜனமாக உங்களுக்கு இருக்கும். அப்படியே நம்ம 6ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா, இப்போ மனுஷங்க பெருகிறாங்க. 5ஆம் வருஷத்தில் நம்ம பார்க்குறோம் எப்படி ஒரு மனிதனிலிருந்து அநேகர் பெருகுகிறாங்க என்று சொல்லி. 6ஆம் அதிகாரம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது. மனுஷர் பூமியின் மேல் பெருக துவங்கி. இப்போ அதிகமான மனுஷர்கள் பூமியில் வர்றாங்க. தேவனுடைய திட்டமும் அதுதான். மனுஷனை உருவாக்கி நீங்கள் பலுகி பெருகுவீர்களாக என்று ஆண்டவர் சொன்னார். அவங்க பலுகி பெருகுகிறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரத்தில் மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் என நித்தமும் பொல்லாங்காக இருக்கிறது என்று தேவன் பார்க்கிறார். மனுஷன்
அக்கிரமத்தில் பெருகுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ 6ஆம் வசனம் ரொம்ப ஒரு துக்கமாக காணப்படுகிறது. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அவர் இருதயத்திற்கு விசனமுமாய் இருந்தது. அப்போ மனுஷனை உலகத்துல உண்டாக்குனது தேவனுடைய இருதயத்திற்கு ரொம்ப ஒரு வருத்தத்தை கொடுக்கிறது. ஏன் அப்படின்னா, ஜனங்கள் பெருகுறாங்க. அந்த சின்ன பாவம், அந்த ஏதேன் தோட்டத்தில் உண்டான அந்த பாவம் பெருகி 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 மிகவும் பெருகி இந்த 6ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், பூமி முழுவதுமாக பாவத்தினால் நிறைந்திருந்தது. அது தேவனுடைய உள்ளத்தை உடைத்தது. அப்ப அந்த இடத்துல ஒரு மனுஷன், நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. அதான் 8ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், நோவாக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கிறது. அதனால நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அந்த தலைமுறையிலேயே ஒரே ஒரு மனுஷன் மட்டும் உத்தமனாய் இருந்தான். அது அவனுடைய பலத்தினால அல்ல, முந்தின வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டான். அப்போ நமக்கு வேத சரித்திரத்தை நம்ம படிக்கிறதுல ஆதாம் ஏவாள் ரொம்ப முக்கியமான நபர்கள். அதுக்கு அடுத்தது 5ஆம் அதிகாரத்தில் நிறைய பெயர்கள் வருது. எல்லாவற்றையும் ஞாபகம் வைக்க முடியலன்னா பரவாயில்ல, நோவா என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரை நம்ம ஞாபகம் வைக்கணும். ஏன்னா வேத சரித்திரத்தில் நோவா ஒரு முக்கிய பங்கை வைக்கிறார். அப்போ நோவாவுடைய பிள்ளைகள் 10ஆம் வசனத்தில் சேம், காம், யாபேத், இந்த 3 பேரோட பேரையும் கூட நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். இப்போ தேவன் ஒரு தீர்மானம் செய்கிறார். இப்போ பூமி இவ்வளவு அக்கிரமத்தினால பெருகிறது, இப்படி விட்டாச்சுன்னா அதில் எந்த பிரயோஜனமுமே இல்லை. இப்படி அக்கிரமத்தோடு ஜனங்கள் பூமியில் வாழ்றதுனால யாருக்குமே எந்த பிரயோஜனமே கிடையாது. அதை நினைத்த தேவன், நான் உண்டு பண்ணின இந்த பூமியை அல்லது இந்த மனிதர்களை, உயிரினங்களை நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன், வெள்ளத்தினால நான் அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் தீர்மானம் பண்ணினார். அந்த தீர்மானம் பண்ணினதை ஆண்டவர் நோவாவோட சொல்லுகிறாரு. கீழே 17-18 வசனங்களை நம்ம பார்க்கும்போது, நான் என்ன பண்ண போகிறேன், பூமி யாவும் மாண்டு போம், வெள்ளத்தினால மாண்டு போம், நான் அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் அந்த காரியங்களை சொல்லுகிறார். 18ஆம் வசனம் நான் படிக்கிறேன். ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இந்த உடன்படிக்கை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு ஒப்பந்தம், இரு தரப்பினரிடையே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை தான் உடன்படிக்கை என்று நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழில் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதில்ல. ஆனால் உடன்படிக்கை என்று சொல்றது ஒரு ஆழமான இரு தரப்பினரிடையே இருக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம். இந்த வார்த்தையை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வரக்கூடிய நாட்களில் ஒரு நாள் நம்ம அதை குறிப்பாக நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் அழிச்சிட போறேன், ஆனா ஒரு பெரிய ஒரு பேழையை நீ என்ன பண்ணணும், உண்டு பண்ணணும். பெரிய பேழைனா என்ன அப்படின்னா, நமக்கு புரிகிறதுக்காக ஒரு பெரிய கப்பல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பூமி முழுவதிலும் ஆண்டவர் பெரு வெள்ளத்தை ஆண்டவர் அனுப்ப போகிறார். அப்போ வேற எங்கேயுமே அவங்க தங்க முடியாது. ஒரு பெரிய ஒரு கப்பலை நீ என்ன பண்ணு, உண்டு பண்ணு. உண்டு பண்ணி சகலவிதமான மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடியாக நீ என்ன பண்ணணும், அந்த கப்பலுக்குள்ளால கொண்டு போகணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இந்த கடைசி வசனம் இப்படி முடிகிறது. இன்னைக்குள்ள தியான பகுதி, நோவா அப்படியே செய்தான், அந்த கப்பலை கட்டி முடித்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். இப்போ நம்ம பார்க்கிறோம், பாவம் பெருகுகிறது, ஒரு மனுஷனுக்கு மட்டும் கிருபை கிடைக்கிறது. தேவன் எல்லாரையும் அழிக்கலாம், எல்லா உயிரினங்களையும் அழிச்சிடலாம், இவங்க இப்படியே வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் எல்லாம் நினைக்கிறாரு. ஒரு குடும்பத்தை மட்டும் ஆண்டவர் காப்பாற்றி அவருடைய திட்டத்திற்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வருகிறார். அப்போ சொல்றாரு, நீ ஒரு கப்பலை உண்டாக்கி நீங்க குடும்பமா உள்ள போங்க, ஒவ்வொரு மிருக ஜீவங்கள் எல்லாவற்றிலும் ஒரே ஒரு ஜோடியை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள கொண்டு போங்க. இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ முக்கியமான இந்த நிறைய காரியங்கள் நம்ம படிக்கல, ஆனா இந்த 3 அதிகாரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி இந்த காரியங்கள் தான். ஸோ இந்த காரியங்களை ஞாபகம் வச்சாலே உங்களுக்கு அந்த வேதம்
நல்லா போக போக நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த சின்ன பகுதியிலிருந்து ஒரு சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். நேற்றைய தினத்தில் இருந்த தியானத்தில் ஒரு 3 பாடங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். இன்னைக்கு மிகவும் எளிமையாக ஒரு 2 பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் தியானிக்கும் போது, குடும்பமாக தியானிக்கும் போது இன்னும் நிறைய பாடங்களை கூட நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஸோ முதல் பாடம் என்ன அப்படின்னா, அது 4ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் இருக்குது. 2 பேர் காணிக்கைகளை கொண்டு வர்றாங்க. ஒருவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இன்னொருவனுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதில் இருக்குது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அங்கீகரிக்கும் விதத்தில் நாம் அவருக்கு காணிக்கைகளை செலுத்த வேண்டும். இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், தேவனுக்காக காணிக்கை கொடுக்கறது ரொம்ப ட்ரிவியலாக ஒரு சாதாரண காரியமாக மாறிடுது. கர்த்தருக்காக காணிக்கை கொடுப்போம் அப்படின்னு, ஓகே என்ன இருக்குது கொடுங்க அப்படிங்கிறது மாதிரி அது ரொம்ப ஆங்கிலத்தில் ட்ரிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மேன்மையான காரியமாக இல்லை. ஆனால் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, தேவன் அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் நாம் என்ன பண்ணணுமாமா, தேவனுக்கு காணிக்கையை கொடுத்தாதான் அந்த காரியங்கள் அங்கீகரிக்கப்படும், அல்லது காயினுடைய காணிக்கைகளைப் போல அங்கீகரிக்கப்படாது. அப்போ ஒரு கேள்வி, தேவன் அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் நான் என்னுடைய காணிக்கைகளை செலுத்தணும்னா நான் எப்படி செலுத்தணும்? ஏன் காயினுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை, ஆபேலுடையதை எப்போ ஏன் ஏற்றுக்கொண்டார், என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்கலாம். இதை குறித்து நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க, வேதம் படிக்கிறவங்க. ஆனால் நிறைய காரியங்களை நம்ம கவனிக்கிறதை காட்டிலும் வேதமே இதற்கு ஒரு ஆதாரமாக ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்குது. அது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான், அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்றும் பேசுகிறான். இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஏன் தேவன் ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிச்சாராமா? ஆபேல் விசுவாசத்தோடு தேவனுக்கு காணிக்கை கொடுத்தாராமா. காயின் சும்மா அப்படி கொடுத்துருப்பாரு, ஆனால் ஆபேல் விசுவாசத்தோடு. இப்போ இன்னைக்கு நாம் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய நபர்களாக இருக்கிறோம், ஆண்டவரை பிரியப்படுத்த விரும்புகிறோம், நேசிக்க விரும்புகிறோம். எப்படி நம்ம விசுவாசத்தோடு காணிக்கை கொடுக்கலாம்? எப்படி அப்படின்னா, வேதத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வார்த்தையோ ஒரு சத்தியத்தையோ விசுவாசிக்கிறதனுடைய வெளிப்பாடாக நம்ம காணிக்கை கொடுக்கலாம். ஒரு சில உதாரணங்களை சொல்கிறேன். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே மூல காரணம் யார் தான்? ஆண்டவர் தான். காட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் எவ்ரி ரிசோர்ஸ் வி என்ஜாய். நம்ம கிடைக்கக்கூடிய பொருட்கள், பணம் எல்லாவற்றுக்கும் மூல காரணம் ஆண்டவர் தான். அதை அங்கீகரிக்கிற விதமாக நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணலாம்? காணிக்கை செலுத்தலாம். அப்போ அது விசுவாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. ஆண்டவர் அறியாதவங்க அதை அங்கீகரிக்க மாட்டாங்க. நான் உழைச்சேன், என் கையின் பலத்தினால நான் சம்பாதிச்சேன், நான் ஏன் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம், நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள், பணம் ஆண்டவர் கொடுக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாக நம்ம காணிக்கை கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசத்தோடு கொடுக்குறோம். என்ன ஒரு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக, நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற விதமாக நம்ம ஆண்டவருக்கு என்ன பண்ணலாம்? நம்ம காணிக்கை கொடுக்கலாம். அப்போது அது விசுவாசத்தோடு கொடுக்கறது மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. வேதம் சொல்லுகிறது, உற்சாகமாக கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார். நம்ம தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னா நம்ம உற்சாகமாக நம்ம கொடுக்கலாம். அப்போது அது விசுவாசத்தில் நம்ம கொடுக்குறோம், சும்மா கொடுக்கல. அவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க, இவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்கல, அவங்கள யாரையுமே பார்க்கல. என்னை ரட்சித்த தேவனை பிரியப்படுத்துவதற்காக நான் உற்சாகமாக கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது அது விசுவாசத்தோடு கொடுக்கறதா இருக்கும். தேவன் அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். என்ன ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம், பொருளாதாரத்தை கொடுத்து சொல்லும்போது ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறார்? 2 கொரிந்தியர்ல, சிறுக விதைக்கிறவன் சிறுக அது அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ நம்முடைய பொருளாதார நெருக்கடிகள் இருக்கும். அந்த நெருக்கடியிலிருந்து எப்படி வெளியில் வர நமக்கு தெரியாமல் இருக்கலாம்.
நமக்கு வருமானம் நம்மளுடைய செலவுக்கு போதுமானதாக இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் அல்லது ஆண்டவருக்கு சிறுக கொடுக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக கொடுக்கிறவன் பெருக அறுப்பான். அப்போ கர்த்தருக்காக நம்ம அதிகமாக கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய பொருளாதார தேவைகளை சந்தித்து அவைகளை பெருக செய்கிறார். அப்போ இந்த வசனத்தை விசுவாசித்து நான் ஆண்டவருக்காக கொடுக்கும்போது ஆண்டவருக்கு நான் கொடுக்கக்கூடிய காணிக்கை என்னுடைய விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கும். அப்போ அதுதான் சொல்கிறேன், ஆபேல் விசுவாசத்தினால கொடுத்தான். அதனால் நாமளும் கூட ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நம்ம இன்னைக்கு நான் இனி ஒரு நாளும் சும்மா கேஷுவலாக கொடுக்கவே மாட்டேன். அது ஒரு சின்ன ரூபாவாக இருந்தாலும் சரி, 10 ரூபாவாக இருந்தாலும் சரி, 10 லட்சமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பெரிய பொருளாக இருந்தாலும் சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு விசுவாசம் இல்லாமல் நான் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற தீர்மானம் எடுத்தோம் அப்படின்னா ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டு பிரியப்பட்டு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இது முதலாக நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இரண்டாவதாக இன்னும் ஒரு பாடத்தை கூட நம்ம கற்றுக்கொண்டு இந்த தியானத்தை நம்ம முடிவு செய்யலாம். நம்ம ஒரு வசனத்தில் நம்ம படித்தோம், நோவாவுக்கோ தேவனுடைய கிருபை கிடைத்தது. அப்போ நோவா அந்த தலைமுறையிலேயே நீதிமானாக விளங்கினான். இப்போ நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, அவருடைய கிருபையினால இந்த பாவமுள்ள உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சுற்றி எங்கே பார்த்தாலும் பாவம். நம்ம வேலை பார்க்குற இடத்துல பாவம் செய்கிறாங்க, படிக்கிற இடத்துல சுற்றி அதிகமான பாவங்கள் நடைபெறுகிறது. நம்ம தெருக்களில் போகும்போது, பட்டணத்தில் போகும்போது சுற்றி அதிகமாக பாவங்களாக இருக்கிறது. இதில் எப்படி நான் என்னை மட்டும் நான் பரிசுத்தமாக பார்த்துக்கொள்கிறேன்? இது முடியாதே. நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, இந்த காலகட்டத்தில் எங்களோட ஃபீல்டு அப்படி, நான் வேலை செய்கிற இடம் அப்படி, இதிலெல்லாம் பரிசுத்தமாக வாழவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நம்மளை தூய்மையாக காத்துக்கொள்ள முடியாது, நம்ம இருதயத்தை தூய்மையாக காத்துக்கொள்ள முடியாது, மனதை, இருதயத்தை, சரீரத்தை, கரங்களை தூய்மையாக பார்த்துக்கொள்ள முடியாது. அப்படிதான் நம்ம மாம்சத்தில் பார்க்கும்போது இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய கிருபையினால நோவாவை போல நம்மை பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கி கொள்ளலாம். அப்போ தேவனே, எனக்கும் நோவாவை போல உங்கள் கிருபைகளை தாங்க. சுற்றி இருக்கக்கூடிய அழுத்தங்களுக்கு நான் இடம் கொடுத்து மற்றவர்களுக்காக நான் பாவம் செய்து உங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு நோவாக்கு எப்படி நீங்கள் கிருபை கொடுத்தீங்களோ அந்த சந்ததியில் பரிசுத்தமாக, தூய்மையாக, நீதியாக வாழ நீங்கள் கிருபை கொடுத்தீங்களோ, இந்த 21ஆம் நூற்றாண்டில் நான் பரிசுத்தமாக வாழ எனக்கு கிருபை கொடுங்க. இன்றைக்கி நமக்கு டெக்னாலஜி இருக்குது, மொபைல் ஃபோன் இருக்குது. ஒரு கிளிக்கில் ஒரு சின்ன பட்டன் நமக்குனா போதும், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்தங்களுமே முன்னால் நிற்கும். அப்போ நம்முடைய பலத்தினால் என்ன பண்ண முடியாது, இந்த பாவங்களை எல்லாம் தள்ளி விட்டு ஓட முடியாது, ஜெயிக்க முடியாது. இப்போ ஆண்டவரே, நோவாக்கு நீங்கள் கிருபை கொடுத்தது போல எனக்கும் நீங்கள் கிருபை கொடுத்தீங்கன்னா என்னாலையும் நோவாவை போல ஒரு நீதிமானாக வாழ முடியும். இப்போ இந்த 2 பாடங்களையும் ஆண்டவருடைய கிருபையினால் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். நான் இன்றைய தினத்தில் தியானிக்கும் போது இந்த 2 பாடங்களையும் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சபைக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த 2 காரியங்களையும் இருதயத்தில் கொடுத்தபடியால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கி நமக்கு நிறைய நேரத்தில் போராட்டம், தோல்வி, என்ன பண்ணுன்னு தெரியல, சரியான சத்தியம் சரியில்லை, அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான சத்தியத்தை நம்ம புரிந்து கொண்டு அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய வருஷத்தினுடைய 2ஆம் நாளை காண செய்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. இந்த 2 பாடங்களை நாங்கள் படித்தோம் ஆண்டவரே, எப்படி நாங்கள் கர்த்தர் அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் எங்களுடைய காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. வேதத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வேத வசனத்தினால அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். வேத வசனம் எங்களுடைய சிந்தைகளையும் இருதயங்களையும் செயல்பாடுகளையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரை பிரியப்படுத்தக்கூடிய விதத்தில் ஆண்டவருக்கு நாங்கள் காணிக்கைகளை கொடுக்க ஆண்டவர் கிருபை தாருங்கப்பா. அதே மாதிரி சுற்றி பாவமுள்ள ஒரு உலகத்தில், சமுதாயத்தில், ஒரு சூழலில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பாவத்தை ஜெயிப்பதற்கு
ஒரு பலன், ஒரு கிருபை ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலேயே பாவத்தின் பிடியில சிக்கி இருக்கிறவர்களுக்கு ஒரு விசேஷித்த கிருபை கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்தத்தோடு நீதியோடு வாழ கிருபை கொடுங்கப்பா. ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுத்தபடியால் உமக்கு நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.